கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கரணங்கள் இருக்குங்க. இந்த 11 கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கரணங்கள் ஸ்திர கரணங்கள்னு சொல்லுவாங்க. 4 கரணத்தை சர கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையானது, சரம்னா நகரக்கூடியது. அப்படி பார்த்தீங்கன்னா 11 கரணத்தில் ஃபஸ்ட்டு 7 கரணம் ஸ்திரம், அதாவது பவம், பாலவம், கௌளவம், தைதூளை, கரசை, வனிசை, பத்திரை. அடுத்து வருது பார்த்தீங்களா அந்த சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கடம் கரணங்கள் சரகரணங்கள். அப்போ சரகரணங்கள்லாம் நகர்ந்து செல்வதுன்னு அர்த்தம். உதாரணமாங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர கரணத்தில் தான் பண்ணணும், ஏன்னா ஸ்திரம் நிலையாக இருக்கணும். ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, அப்போ மனைவி கூடவே இருக்கும்னா ஸ்திர கரணத்தில் தான் பண்ணணும். அப்போ சரகரணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஒரு புதுசாக வண்டி எடுத்து பூஜை போடுவாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு. இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கரணம் இருக்கும். ஒன்று சதுஸ்பாத கரணம் ஒன்று இருக்கும், இன்னொன்று நாகவ கரணம் இருக்கும். அப்போ சதுஸ்பாத கரணமும் நாகவ கரணமும் சரகரணங்கள். அப்போ வண்டி வாகனம் நம்ம எடுத்து வச்சு சும்மா நிறுத்த போகிறது கிடையாதுங்க, அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அமாவாசை நாளில் அந்த சரகரணத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பூஜை போடுறோம். இந்த கரணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அது கல்யாணமானாலும் சரி, அல்லது ஒரு இட விஷயங்களானாலும் சரி, எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாள் நட்சத்திரம் மோசமாக இருந்தாலும் கரணம் சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவான்.